எல்லாரோடையும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எல்லாரோடையும் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் புதிய உடன்படிக்கை ரொம்ப கடினம்னு சொல்கிறேன். கடினம்னா நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம இஷ்டம் போல் மனம் போடுற வாழ்க்கை வாழ முடியாது. அதனால தான் கலாத்தியர் 5 வேறு மாதிரி போட்டிருக்கோம், எபேசியரில் போட்டிருக்கோம், கொலோசியரில் போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் டஃப்பாக எழுதியிருக்கோம். பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப டஃப்பாக எழுதியிருப்பார். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஒன்றுன்னா ஆராய்ச்சி படிக்க தான் போகிறோம். ஒன்றுன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது டெய்லி நம்ம தப்பு பண்ணுறது, தவறு செய்கிறது தெரியும். அப்போ unnecessarily we get caught with Satan. அடுத்தது பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபசாரம் செய்தாயிற்று. சரி, இங்கே பாருங்க, பழைய பாட்டு உடன்படிக்கையில் போட்டிருக்கோம் விபச்சாரம், 10 கமாண்ட்மெண்ட்ஸில் போட்டிருக்கோம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அவ்வளோதான் போட்டிருக்கோம். ஆனால் அதோட ஃபுல் மீனிங்கை கர்த்தர் இங்கே சொல்கிறாரு புதிய உடன்படிக்கையில். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்குறவன், lustful eyes, or in other words, if he undresses her or takes her to her bedroom in his heart, மனசுக்குள்ள எடுத்துகிட்டு போயிட்டான்னா தென் அது விபச்சாரமாக தான் கருதப்படும். அதை தான் சொல்லுது, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை பார்க்குறார். ஓகே, பார்க்கிற எவனும் அவனுடைய இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாச்சு. இதுக்கு பதிலாக கண்ணை பிடிக்க போட்டுடலான்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், பழைய பாட்டு ரொம்ப லீனிட்டாக இருந்துச்சா, புதிய பாட்டு ரொம்ப லீனிட்டாக இருக்குதான்னு? வாலிப வயசில் நொண்டியில் எல்லா வயசுலையும் we get caught. தேவன் கிருபையுள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர், இப்படி தான். ஆனால் அவர் சட்டம் இப்படி தான் எழுதி பார்க்குது, வேத சட்டம் இப்படி தான் பார்க்குது. இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை உண்டாகும். உன் வலது கை 30ஆம் வசனம் சொல்லுங்க, உன் வலது கை உனக்கு இடர்கள் உண்டாக்குனால அதை தரித்து எரிந்து போடுன்னு போடும். சரி, அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியம் நம்ம அவர் சொல்கிற ஸ்டாண்டர்ட், that is according to the kingdom standard, that is heaven's standard வரும்போது he expects us to walk according to his will. ஆகவே நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல. இப்போ இன்னொன்று 6ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். 1வது வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு ஆளுக்கு சபையில் காணிக்க வைக்கிறீங்க, ஏதோ சம்திங் குட் திங் செய்கிறீங்க, அதை செய்து அட்வர்டைஸ் பண்ணாத, பண்ணினா யூ லூஸ் அவுட். நீ உனக்கு செய்திருக்கிறது உனக்கும் உன் தேவனாகி கர்த்தருக்கும் தான் உடன்படிக்கை, மனுஷன் பார்க்கறதுக்கு இல்லை. அந்த காலத்தில் செய்தாங்க. அது ஒரு புதிய பழைய இப்போ யாக்கோபில் முதல்ல போட்டிருக்கோம், பணக்காரன் வந்தால் முதல் சேரில் உட்கார வைக்கிறது. இதெல்லாம் சபையில் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்குது. இதை நான் சொன்னால் எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனால் வேத வசனத்தை சொல்லும் போது இதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். ஆகவே இந்த இடத்துல போட்டிருக்கு, எச்சரிக்கையாக இருங்க. செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பலன் இல்லை. ரிசல்ட் வேணுமா? எல்லாமே பிதா பார்க்கணும், பிதாவாகிய தேவன் பார்க்கணும். இதுதான் இயேசு சொல்லி கொடுத்தாரு. இன்னொரு வசனம் பாருங்க, நம்ம எடுத்தெல்லாம் நம்ம லைஃப்பில் என்ன சொல்லுவோம், சத்தியம் பண்ணிடுவோம். ஏதாவது நம்ம மேலே டவுட் வந்துச்சுன்னா சத்தியமாக நான் செய்யலை, கையில் அடித்து தலையில் அடித்து கையை போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணி சத்தியம் பண்ணிடுவோம். பட் ஹியர் காட் சீஸ் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. 35ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர்
முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். சத்தியம் பண்ணாதீங்க. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அந்த காலத்தில் பண்ணுவாங்க, வானத்தின் பேரில், ஆனால் தேவன் பேரில் சத்தியம் பண்ணுறாங்களாம். அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது. எதுவுமே பாருங்க, செகண்ட் கவர்னன்ட்ல he brings the heart of God out. Jesus Christ is bringing the heart of the Father out. Don't சத்தியம் பண்ண வேணாம். நம்ம சொல்கிறோம், சத்தியமாக நான் அது செய்துட்டோம், சத்தியமாக நான் செய்யலைங்க அப்படின்னு சொல்லுவோம், பொய். இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளதே உள்ளதுன்னு சொல்லு, இல்லதே இல்லதுன்னு சொல்லு, இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இது ஏன் வருதுன்னு கேட்டால், நம்ம ஜட்ஜ்மெண்ட் உள்ள கேரக்டர் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குது, அதனால் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், அதை தான் போட்டிருக்கோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதுதான் Father's heart. He is bringing it and telling to us. இதான் வேத வசனம். இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம், 2வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாது. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காத. இந்த காரணங்களை பாருங்களேன், இந்த காலத்தில் பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, இவர் இவ்வளோ டொனேட் பண்ணார், இந்த வசனம் அவுட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இந்த வசனம் பொருந்தாது, அப்போ கர்த்தருக்கு அகேன்ஸ்டாக போகுது, அவங்க தான் பேர் அந்த பட்டியலில் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. டோன்ட் டூ தட். You are losing it out. If at all you give something, you give it to the Lord God, and Father should see. He will judge your heart, and then He will accept you. இப்போ 2 பேர் காணிக்கை கொண்டு வந்தாங்க, படித்தோம் பழைய பாட்டில், காயினும் ஆபேலும். காயினோட காணிக்கை கர்த்தர் புறங்க தள்ளிட்டாரு, ஆபேலோட காணிக்கை அங்கீகரிச்சிட்டாரு. காரணம் என்னென்னா, இருதயம். அந்த இருதயம் கர்த்தருக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் எடுத்துட்டாரு. அதை தான் சொல்கிறார், திருப்பி கொண்டாடுறது. இங்கே சொல்கிறாரு, நீ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருக்கும்படிக்கு, சீக்கிரட்டாக இருக்கும்படிக்கு உன் வலது கை செய்கிறதே உன் இடது கைக்கு அறியாமல் இருப்பாது. அதாவது சீக்கிரட்டாக வெய்யே, நீ உன் வீட்டில் கூட சொல்லிட்டு வந்து செய்யாத, சீக்கிரட்டாக செய். திஸ் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். ஏமாந்து போவாதீங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அது தான் இருப்பான். Don't get an advertisement through your offering. God doesn't like it. So when you give God, அதே சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னாரு. Give God, but don't tell that I gave this money. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் நம்ம செய்கிற காரியங்கள், இவ்வளோ காணி கொடுத்தாங்க, நீ இவ்வளோ கொடுத்துட்டியா, முதல் சேரில் உட்காரு அப்படின்னு சபையில் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம செய்யக்கூடாது. கொடுத்துட்டியா, கடைசியில் போய் உட்காரு, அவன் கூப்பிடுவான் முன்னால் இல்லாட்டி ரொம்ப கொடுத்துட்டேன்னா நீ பேசாமல் இருவா. அது let it be between you and God. அதனால தான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது இவைகளெல்லாம் வெளியே வரும். Now let us go back to Proverbs 3rd chapter.
பாதகத்தை, மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையிலே காக்க கடவுது. பத்திரமா பார்த்துக்கோ, அவைகள் உனக்கு நீடித்த ஆயுசையும் தீர்க்க ஆயுசையும், நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசு. நீடித்த லாங் லேஸ், தீர்க்க ஆயுசுனா அபண்டன்ட் லைஃப், சமாதானம், பீஸ். நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். கர்த்தருடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, யோசிங்க. இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் என்ன சொல்ல, நீங்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க கர்த்தருக்கு முன்பாக? கர்த்தர் உங்களை இருதயத்தை பார்க்குறார், மனுஷன் முகத்தை பார்க்குறான். கர்த்தர் உங்களை இருதயத்தை பார்க்குறார். எப்படி நடந்துக்கிறீங்க? ஆகவே தேவ ஜனமே, கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுறதை பாருங்கள். அதுக்கு தான் இந்த வசனத்தெல்லாம் சொல்லித்தரேன் நான். இதை பிடித்து கொண்டு கெட்டிமாக வாழ்ந்து உங்கள் வாழ்விலே நீங்கள் வாழ்நாளில் வெற்றிகரமாக வாழுங்க. அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல் லிவிங். திஸ் இஸ் கால்ட் சக்ஸஸ்ஃபுல் லிவிங். திஸ் சேஸ் it pleases God and He'll give you successful living. May God bless you and prosper you. ஜெபித்து முடிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வார்த்தைகளை உமது பிள்ளைகளை கொடுத்தேன். இதை அவர்களை யோசித்து பார்த்து, கர்த்தாவே, தேவனாகி கர்த்தர் சொன்னபடி நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிட முடியும், உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். அவர்கள் நடந்து கொள்ள அவர்கள் கிருபையும் இரக்கத்தையும் தாருங்க. ஆசீர்வதிங்க. அவர்கள் வெற்றியுள்ள ஜீவியத்தை வாழ அவர்களுக்கு உமது கிருபையை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.